லோக்கல்வெல் பார்மசி பில்லிங் மென்பொருள் குழுவிலிருந்து சிராக் உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் பலர் பயன்படுத்தும் ஒரு அம்சத்தை இன்று விவாதிப்போம். இந்த அம்சம் மருந்தக உரிமையாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனையை தீர்க்கிறது. இது முக்கியம். இந்த வீடியோவில் நீங்கள் காண்கிறீர்கள், தலைப்பிலிருந்து யூகிக்கலாம். இன்று நாம் பணம் மற்றும் வங்கி அம்சத்தை பற்றி பேசுவோம். இது மென்பொருளின் முக்கியமான தொகுதி. இதன் பயன்பாட்டை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த தாமதமும் இல்லாமல் இந்த அம்சம் எப்படி செயல்படுகிறது என்பதை பார்ப்போம். பணமதிப்பிழப்புக்கு முன் வாடிக்கையாளர் உங்கள் கடைக்கு வந்து மருந்து வாங்கும்போது ரொக்கமாக பணம் கொடுத்தார். நீங்கள் நாள் முடிவில் பணத்தை எண்ணி விற்றீர்கள். எல்லாம் நன்றாக இருந்தது. ஆனால் பணமதிப்பிழப்புக்கு பிறகு புதிய கட்டண முறைகள் வந்தன. யூபிஐ, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு போன்றவை உள்ளன. இவை மிகவும் பிரபலம். இன்று உங்கள் கடைக்கு வரும் வாடிக்கையாளர் மருந்துகளுக்கு இந்த கட்டண முறைகளால் பணம் செலுத்துகிறார். இது வாடிக்கையாளரின் வசதியை அதிகரிக்கிறது. பார்மசி பிசினஸ் உரிமையாளரின் மிகப்பெரிய பிரச்சனை அவர் நாள் முழுவதும் வசூலித்த பணம் அல்லது சப்ளையர்களுக்கு நீங்கள் செலுத்திய பணம். இறுதியில் ஒவ்வொரு கட்டணத்தையும் பொருத்துவது கடினமாகிறது. இதற்காக வங்கியில் பணம் கொண்டு வந்துள்ளோம். யூபிஐ கட்டண கணக்கு, உங்கள் வங்கி கணக்குகள், உங்கள் வணிக அறிக்கைகள் போன்ற அனைத்தையும் உருவாக்கலாம். அவற்றை பதிவு செய்து உங்கள் அறிக்கையை இங்கே பொருத்தலாம். வணிகத்தில் என்ன பதிவுகள் செய்தாலும் அவற்றை நாங்கள் பிரிக்கிறோம். முதலில் அந்த உள்ளீடுகள் உங்கள் வணிக நிலை உள்ளீடுகள். அங்கு நீங்கள் வாடிக்கையாளர் அல்லது சப்ளையர் உடன் தொடர்பு கொள்கிறீர்கள். அனைத்து கொடுப்பனவுகளும் ஒரு பக்கத்தில் உள்ளன. மறுபுறம் பொதுவான உள்ளீடுகள் உள்ளன. உங்கள் ரொக்க சேகரிப்பு, வங்கியில் டெபாசிட், ஒரு வங்கியிலிருந்து மற்றொன்றுக்கு மாற்றப்பட்ட பணம் அல்லது வங்கிக் கணக்கில் பணம் செலுத்துதல் போன்றவற்றை எவ்வாறு புரிந்து கொள்வது? உங்கள் யூபிஐ வாலெட்டில் இருந்து நீங்கள் காசோலையை வங்கியில் டெபாசிட் செய்தீர்கள் அல்லது ஒருவருக்கு கொடுத்தீர்கள். அது திரும்பப் பெறப்பட்டது. அந்த வகை உள்ளீடுகள் பொதுவான உள்ளீடுகள் மற்றும் பரிவர்த்தனை உள்ளீடுகளில் அடங்கும். எடுத்துக்காட்டாக, உங்கள் விற்பனை வருமானம், கொள்முதல் வருமானம் அல்லது வணிகச் செலவுகள். இவை அனைத்தும் பரிவர்த்தனை அல்லது வணிக உள்ளீடுகளின் கீழ் வரும். இப்போது பணம் மற்றும் வங்கி அம்சத்தில் உள்ளீடுகளை பதிவு செய்வது மற்றும் செலுத்துதல்களை நிர்வகிப்பது எப்படி என்பதை பார்ப்போம். இடது சாம்பல் மெனுவை பாருங்கள். 2 விருப்பங்களை காண்பீர்கள். பேமெண்ட் கணக்கு மற்றும் பேமெண்ட் கணக்குகளுக்கான காசோலையை முதலில் நிர்வகிக்கவும். உங்கள் வங்கிக் கணக்கை உருவாக்கவும். புதிய கணக்கை சேர்க்க கிளிக் செய்யவும் அல்லது F4 அழுத்தவும். உங்கள் கட்டண கணக்கு வகையை கேட்கும். 3 வகைகள் உள்ளன: வங்கிக் கணக்கு, நடப்பு கணக்கு, வணிக சேமிப்பு கணக்கு. இங்கே பதிவை வைத்திருங்கள். இரண்டாவது டிஜிட்டல் பணப்பை, அதாவது பாரத் பே, போன்பே, பேடிஎம் அல்லது மோபிக்விக் போன்ற ஏதேனும் யூபிஐ கருவியை பயன்படுத்தினால் இங்கே யூபிஐ வாலெட்டை உருவாக்கலாம். மூன்றாவது ஒரு EDC கணக்கு. உங்களிடம் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு இயந்திரம் இருந்தால் தனியாக EDC கணக்கு உருவாக்கலாம். முதலில் வங்கி புள்ளிக்கு செல்கிறோம். அதில் முதலில் கேட்பது IFSC குறியீடு. IFSC குறியீட்டை இங்கே உள்ளிடவும். நீங்கள் IFSC குறியீட்டை உள்ளிட்டதும் உங்கள் வங்கி மற்றும் கிளை விவரங்களை பெறும். அதன் பிறகு இந்த புலத்தில் உங்கள் வங்கிக் கணக்கு எண்ணை உள்ளிட வேண்டும். பிறகு உங்கள் கணக்கு நடப்பு அல்லது சேமிப்பு கணக்கா என்று கேட்கப்படும். நடப்பு கணக்கை தேர்ந்தெடுக்கவும். வணிகத்தின் பெயரை உள்ளிடவும். உங்கள் கணக்கின் பெயர் இங்கே. என் மருத்துவ கடையின் பெயரை உள்ளிடுகிறேன். உள்ளே சென்ற பிறகு தொடக்க இருப்பை காண கீழே உருட்டவும். நான் இன்று 23D தொடங்குகிறேன். இன்றைய எனது தொடக்க இருப்பு நான் இங்கு உள்ளிடும் 22Dயின் இறுதி இருப்பு ஆகும். எனது தொடக்க இருப்பு Rs12 என்று வைத்துக் கொள்வோம். நான் அதை உள்ளிட்டேன். இங்கே உருவாக்கப்பட்ட கணக்கை நீங்கள் காண்பீர்கள். இப்போது என்னுடைய மற்றொரு யூபிஐ கணக்கை உருவாக்குகிறேன். F4 என டைப் செய்து வாலெட்டில் சென்று என்டர் அழுத்தினேன். அவர்கள் உங்கள் யூபிஐ முகவரியை கேட்கிறார்கள். எனது யூபிஐ முகவரியை இங்கே உள்ளிடுகிறேன் என்று வைத்துக் கொள்வோம். அது இங்கே தோன்றுவதை பாருங்கள்.
இதை நான் தேர்ந்தெடுத்தேன் என்று வைத்துக் கொள்வோம். போன்பே வாலெட் என பெயரிடுவது போல அதன் காட்சி பெயரையும் மாற்றலாம். நான் அதை இங்கே உள்ளிட்டேன். வங்கிக் கணக்கில் கேட்கப்பட்டபடி தொடக்க இருப்பு உள்ளது. இதேபோல் தொடக்க இருப்பை இங்கே உள்ளிடலாம். 22 டியில் எனது இறுதி இருப்பு 2500 ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம். நான் இங்கே 23 டி தொடக்க இருப்பை உள்ளிடுகிறேன். உருவாக்கு என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் UPI வாலெட் உருவாக்கப்படும். இப்போது உங்கள் கட்டண கணக்குகள் உருவாக்கப்பட்ட பிறகு இந்த கணக்குகளில் நான் எப்படி பணம் செலுத்துவது? முதலில் நாம் விற்பனை வருமானம், கொள்முதல் மற்றும் கொள்முதல் வருமானம் போன்ற வணிக உள்ளீடுகளை பார்க்கிறோம். அதற்கு நாம் என்ன செய்வது? நான் எனது விற்பனை தொகுதிக்கு வருகிறேன். மாதிரி விற்பனையை உருவாக்குவோம். நான் இங்கே ஒரு தயாரிப்பை சேர்க்கிறேன். இப்போது நான் RS100 பெறுவதை பார்க்கிறீர்கள். அதை சேமிக்கும் போது வாடிக்கையாளர் பணம் செலுத்திவிட்டாரா என்று அது கேட்கும். நீங்கள் அதை உள்ளிட்டவுடன் அது பணம் செலுத்தும் முறையை கேட்கும். பணம் செலுத்தும் முறையில் ஒரு வாடிக்கையாளர் போன்பே மூலம் பணம் செலுத்தினால் நான் கணக்கை எடுத்துக்கொள்கிறேன். UTR அல்லது குறிப்பு எண்ணை உள்ளிடவும் அல்லது பணம் மற்றும் வங்கி பக்கத்தில் சேமிக்க என்டர் ஐ அழுத்தவும். நீங்கள் போன்பே UPI வாலெட்டை கட்டண கணக்காக காண்பீர்கள். நவீன்குமாரின் கீழ் 101 ரூபாய் செலுத்துவதற்கான நுழைவை நீங்கள் பார்க்கலாம். எங்களின் ஓப்பனிங் பேலன்ஸ் 2500 ரூபாயாக இருந்ததால் அது 2601 ரூபாய் ஆனது. விற்பனையில் நுழையும் போது இந்த இருப்பு புதுப்பிக்கப்பட்டது. கட்டண முறையை தேர்ந்தெடுப்பதன் மூலம் நீங்கள் கட்டணத்தை சேர்க்கலாம். இப்போது இது உங்கள் கணக்கு மற்றும் உங்கள் போன்பே கணக்கில் 2600 ரூபாய் 1 SPக்கு மாற்றப்பட்டது என்று வைத்துக் கொள்வோம். அது இப்போது உங்கள் SBI கணக்கில் உள்ளது. பரிவர்த்தனையை எவ்வாறு சேர்ப்பீர்கள்? எங்களிடம் நிர்வாக பரிவர்த்தனை விருப்பம் உள்ளது. நான் F2 அழுத்தினால் 3 வெவ்வேறு வழிகளில் பரிவர்த்தனைகளை சேர்க்க உங்களுக்கு விருப்பம் உள்ளது. முதலில் வங்கிக் கணக்கில் பணத்தை வைப்பதன் மூலம், இரண்டாவதாக இயக்க பணமாக பயன்படுத்த பணத்தை திரும்ப பெறுவதன் மூலம், மூன்றாவதாக கணக்குகளுக்கு இடையே நிதி பரிமாற்றம் மற்றும் பரிவர்த்தனையை இங்கே பதிவு செய்தல். முதலில் பணத்தை திரும்ப பெறுவது பற்றி பேசலாம். நான் உள்ளே நுழைந்ததும் சாளரம் திறக்கிறது. முதலில் எந்த கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டது என்று கேட்கிறது. கணக்கை இங்கே தேர்வு செய்யவும். நான் ஸ்டேட் வங்கியை தேர்ந்தெடுத்தேன் என்று வைத்துக் கொள்வோம். இந்த கணக்கிலிருந்து நீங்கள் எப்போது திரும்ப பெற்றீர்கள் என்று கேட்கிறது. நீங்கள் விரும்பினால் தேதி மற்றும் நேரத்தை இங்கே உள்ளிடலாம். பின்னர் திரும்ப பெறும் தொகை. உதாரணமாக நான் 1250 ரூபாயை எடுத்தேன். நான் விரும்பினால் நான் UPI எண்ணை உள்ளிட்டு ஒரு கருத்தை சேர்க்கலாம். நான் இயக்க பணத்தை திரும்ப பெற்றேன் என்று வைத்துக் கொள்வோம் மற்றும் என்டர் ஐ அழுத்துவதன் மூலம் சேமிக்கவும். நீங்கள் இந்த வழியில் நுழையும் போது உங்கள் பாரத ஸ்டேட் வங்கி கணக்கில் உள்ள 1250 ரூபாய்கள் சேமிக்கப்படும். பணம் எடுக்கப்பட்டது. உங்கள் தொகை குறைக்கப்படும். கையில் உள்ள பணத்தை சரிபார்த்தால் அது வரவு 1250 ரூபாய் டெபாசிட் ஆகும். நான் சொல்வது என்னவென்றால் நீங்களும் இந்த வழியில் நுழையலாம். உங்கள் போன்பே UPI வாலெட் தொகை உங்கள் வங்கியில் செட்டில் ஆகிவிட்டதாக நீங்கள் கருதினால் அதை எப்படி உள்ளிடுவீர்கள்? இங்கே F2 ஐ கிளிக் செய்யவும். கணக்கு பரிமாற்றத்திற்கு செல்லவும். முதலில் உங்கள் போன்பே கணக்கு உள்ளது. எந்த கணக்கில் பரிமாற்றம் செய்யப்பட்டது என்பதை நீங்கள் தேர்வு செய்வீர்கள். உங்கள் பணம் SBIக்கு மாற்றப்பட்டது மற்றும் தொகை 260 ரூபாய்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதன் ஆதார் எண்ணை உள்ளிட்டு தீர்வு கணக்கை இங்கே போடுகிறீர்கள். நீங்கள் ஒரு உள்ளீட்டை உருவாக்கியுள்ளீர்கள். இப்போது நாம் SBIக்கு சென்றால் போன் UPI வாலெட்டில் 260 கிரெடிட் செய்யப்பட்டுள்ளது மற்றும் உங்கள் இருப்பு இங்கே புதுப்பிக்கப்பட்டது. அதேபோல் போன்பேயில் நீங்கள் 260 டெபிட் செய்யப்பட்டிருப்பதை காண்பீர்கள். எனவே நீங்கள் இங்கிருந்து இந்த வகை உள்ளீடுகளை உருவாக்கலாம். இப்போது யாராவது உங்களுக்கு ஒரு காசோலை கொடுத்திருந்தால் அல்லது நீங்கள் ஒருவருக்கு காசோலையை கொடுத்திருந்தால் நீங்கள் அதை எப்படி பார்ப்போம்? முதலில் இங்கே கொள்முதல் பிரிவில் உள்ள கொள்முதல் பகுதிக்கு செல்வோம். ரவி விநியோகஸ்தருக்கு ரூபாய் 9582க்கான பணம் நிலுவையில் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் அவர்களுக்கு பணத்தை சேர்த்துவிட்டீர்கள். மேலும் பணம் செலுத்தியதை சரிபார்க்கும் விருப்பத்தை இங்கே காண்பீர்கள். நீங்கள் அந்த விநியோகஸ்தரிடம் ஒரு காசோலையை கொடுத்துள்ளீர்கள். நீங்கள் இந்த விருப்பத்தை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். எனவே 2 விலைப்பட்டியல்களையும் சரி செய்வதை உறுதி செய்ய வேண்டும். இங்கே நீங்கள் காசோலைக்கு கீழே அமைந்துள்ள 6 இலக்க காசோலை எண்ணை உள்ளிட வேண்டும். கூடுதலாக சரிபார்ப்பு தேதியை இந்த பிரிவில் உள்ளிடவும். அது எடுகை தேதியா அல்லது இன்றைய தேதியா என்பதை பொருட்படுத்தாமல். மேலும் காசோலை விருப்பத்திற்கு கீழே மைக்கர் எண்ணையும் காணலாம். நீங்கள் விரும்பினால் அதை உள்ளிட தேர்வு செய்யலாம்
ஆனால் அது 9 இலக்க எண் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் காசோலை மூலம் பணம் செலுத்தினால் அது உடனே செட்டில் ஆகாது. காசோலையானது வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்ட பின்னரே செட்டில் செய்யப்படும். அதனால்தான் காசோலைகளை நிர்வகித்தல் என்ற பிரிவு உள்ளது. நீங்கள் காசோலைகளை நிர்வகிப்பதை பார்த்தால் பணம் செலுத்திய காசோலை உள்ளீட்டை காண்பீர்கள். திறந்த காசோலை மற்றும் அழைக்கப்பட்ட காசோலை என 2 பிரிவுகள் உள்ளன. திறந்த காசோலை என்றால் நீங்கள் காசோலையை கொடுத்து விட்டீர்கள், ஆனால் இன்னும் பணம் செலுத்தப்படவில்லை. இங்கே அது தொகை, ராக்கி விநியோகஸ்தரின் காசோலை எண், விலைப்பட்டியல் எண் மற்றும் உங்கள் காசோலை 6603 ஆகியவற்றை காட்டுகிறது. நான் அதை உள்ளிட்டால் அது எனக்கு 3 விருப்பங்களை வழங்குகிறது. முதலில் வங்கி கணக்கிலிருந்து காசோலையை எடுக்க வேண்டும். அதாவது தரப்பினர் காசோலையை டெபாசிட் செய்து வங்கி உங்கள் கணக்கிலிருந்து செட்டில் செய்துவிட்டால் அதை நீங்கள் இங்கே பதிவு செய்யலாம். நான் திரும்ப பெறும்போது உங்களின் எந்த வங்கி கணக்கிலிருந்து இந்த 6603 ரூபாய் காசோலை எடுக்கப்பட்டது என்று கேட்கும் விருப்பத்தை உள்ளிடுவேன். ஸ்பேஸ் பாரை அழுத்தவும். உங்கள் வங்கி கணக்குகள் காண்பிக்கப்படும். நீங்கள் SBIயிலிருந்து பணம் செலுத்தியிருந்தால் SBIயை தேர்ந்தெடுக்கவும். வங்கி அறிக்கையில் உங்கள் UTR எண்ணை பார்ப்பீர்கள். அந்த UTR எண்ணை இங்கே உள்ளிடவும். வாங்குவதற்கான கட்டணம் அல்லது விலைப்பட்டியல் போன்ற குறிப்புகளை உள்ளிட்டு அதை சேமிக்கவும். நாம் அதை சேமிக்கும் போது காசோலை திறந்த நிலையில் இருந்து RS6603க்கு மாறுகிறது. இப்போது திறந்திருக்கும் காசோலைகளை சரிபார்த்தால் எதையும் பார்க்க முடியாது. நான் SBIக்கு செல்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். பணம் செலுத்தும் கணக்கிற்கு இது RS6603க்கு திரும்ப பெறப்பட்ட காசோலையை காண்பிக்கும். இது உங்கள் இருப்பை 19,004 ரூபாயிலிருந்து 4,381 ரூபாயாக குறைக்கும். நீங்கள் காசோலையை உள்ளிடுவது இப்படித்தான். இப்போது காசோலை செலுத்துவதை பார்ப்போம். ஒரு வாடிக்கையாளர் காசோலை மூலம் பணம் செலுத்தினார் என்று வைத்துக் கொள்வோம். கட்டணத்தை இங்கே சேர்ப்போம். அங்கு நீங்கள் பணம் செலுத்திய காசோலையை பார்த்தீர்கள். இங்கே பணம் செலுத்திய காசோலையை பார்த்தீர்கள். இங்கே உள்ள விருப்பத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் விலைப்பட்டியலை தீர்த்து தொடரவும் மற்றும் காசோலை எண்ணை உள்ளிடவும். சரிபார்ப்பு தேதி 21 என்று வைத்துக் கொள்வோம். மைக்கர் எண்ணை உள்ளிட்டு சேமிக்கவும். நீங்கள் பணம் செலுத்தியவுடன் தொடர்புடைய அனைத்து இன்வாய்ஸ்களும் பணம் செலுத்தியதாக குறிக்கப்பட்டன. 3245 இப்போது 1045 குறைந்துள்ளதை நீங்கள் பார்க்க வேண்டும். காசோலையை உருவாக்கும் போது உங்கள் கட்டணம் குறிக்கப்பட்டது. ஆனால் காசோலை கட்டணம் உங்கள் கணக்கில் காட்டப்படாது. நாங்கள் இங்கே காசோலை பிரிவில் மீண்டும் வந்துள்ளோம். இது கவிதா பாரத் நகரின் 22 ரூபாய்க்கான காசோலையை காட்டுகிறது. அதை கிளிக் செய்தால் டெபாசிட் கணக்கிலேயே இந்த பணம் வாங்கும் நேரத்தில் வந்தது. வங்கியில் சரிபார்க்கவும். இதை இங்கே தேர்ந்தெடுத்து இங்கே இறங்குவோம். இதை எந்த வங்கி கணக்கில் சேர்க்க வேண்டும் என்று இங்கு கேட்கிறீர்கள். எனவே நான் இங்கே SBI ஐ தேர்வு செய்தேன் என்று வைத்துக் கொள்வோம். UTR எண்ணையும் இங்கே போடுங்கள். கட்டணமுள் இன்வாய்ஸில் இருக்கும். நான் அதை இங்கே வைத்து என்டர் அழுத்தினேன். இது உங்கள் தெளிவான காசோலையில் உள்ளீட்டை காட்டும் வைப்புக்கான காசோலையாகும். நான் பேமெண்ட் கணக்குகளுக்கு சென்று ஸ்டேட் பேங்க் ஸ்டேட்மெண்டை திறந்தால் 2222 ரூபாய்க்கான காசோலை டெபாசிட் உள்ளீட்டை காண்பீர்கள். உங்கள் இருப்பு இப்போது 4381 முதல் 6,50,300 ஆகும். எனவே அதே வழியில் உங்கள் வங்கிக் கணக்கு அல்லது கட்டண கணக்கு அல்லது உங்கள் UBI வாலெட், உங்கள் கையில் உள்ள பணம் போன்றவற்றின் அறிக்கையை வைத்து பொருத்தலாம். அதே வழியில் அனைத்து உள்ளீடுகளின் பதிவு. எனவே மாத இறுதியில் உங்கள் கணக்காளரிடம் இந்த அறிக்கையை நீங்கள் கொடுக்கும் போதெல்லாம் உங்கள் உள்ளீடுகளை பொருத்துவது அவருக்கு மிகவும் எளிதாகிவிடும். இப்போது இந்த கட்டண அறிக்கையை நீங்கள் பதிவிறக்க விரும்புகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். கணக்கு செயல்களுக்கு சென்று ஏற்றுமதி CSV என்பதை தேர்ந்தெடுக்கவும். 23 முதல் 24 மணி வரை நீங்கள் அறிக்கையை பதிவிறக்க விரும்பும் காலத்தை குறிப்பிடவும். CSV பதிவிறக்கம் என்பதை கிளிக் செய்யவும். தானாகவே பதிவிறக்கம் செய்யப்படும். அதை உங்கள் சப்ளையர் அல்லது கணக்காளருக்கு வழங்கலாம். கணக்கு செயல்களில் இருப்பை சேர்க்க அல்லது குறைக்க ஒரு விருப்பம் உள்ளது. சில நேரங்களில் வங்கி உங்களுக்கு வட்டி அல்லது டெபிட் கார்டுக்கு கட்டணம் செலுத்துகிறது. அந்த உள்ளீடுகளுக்கு சமநிலையை சேர்க்க அல்லது குறைக்க உங்களுக்கு விருப்பம் உள்ளது. அதை கிளிக் செய்து பணத்தை சேர்க்க வேண்டுமா அல்லது குறைக்க வேண்டுமா என்று கேட்கும். அதை தேர்ந்தெடுங்கள். உங்கள் தேதியை தேர்வு செய்து 22 நாளில் 1630க்கு நான் பரிவர்த்தனை செய்தேன் என்று வைத்துக் கொள்வோம். 30 நிமிடங்களில் நான் ஒரு பரிவர்த்தனையை உள்ளிட்டேன். அதன் தொகை 11. இந்த சரிசெய்தல் எனது வட்டி வரவு. எனவே இதை இங்கே UTR எண்ணை உள்ளிட்டு சேமிக்கிறேன். UTR எண்ணை சேமிக்கவும். என்ன நடக்கிறது பாருங்கள். அது தானாக வட்டி சேர்க்கப்பட்ட 1000 ரூபாய் காட்டுகிறது. உங்கள் பரிவர்த்தனைகளில் ஏதாவது தவறு இருந்தால் அதை சேர்க்கலாம் அல்லது குறைக்கலாம். கணக்கிட வங்கி அறிக்கையை உள்ளிடலாம். இது உங்கள் பணம் மற்றும் வங்கி அம்சம்.
விவரங்களையும் பயன்பாட்டையும் காண்பிக்கிறோம். கேள்விகள் இருந்தால் எங்களை வாட்ஸ்அப் செய்யலாம். எங்களை அழைக்கவும். உங்கள் கேள்விகளுக்கு எங்கள் குழு பதிலளிக்க மகிழ்ச்சியடையும். வீடியோவை விரும்பினால் சேனலுக்கு குழு சேரவும். உங்கள் கேள்விகளையும் பாராட்டுகளையும் கருத்தில் சொல்லலாம். இன்றைக்கு நான் வேண்டுவது இவ்வளவுதான். குப்பை